என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பேசினேன் அப்படின்றது வேணா சொல்லலாம். அது அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. திமுக அதிமுக கூட்டணியே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல, அதுதான் அது வந்து அதுல உடன்படுறீங்களா? அதாவது அவர் மாநில தலைவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, முடிவெடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது. பின்பு அது விவாதங்களுக்கு உட்படுத்தப்படலாம், பல பேரின் கருத்துக்கள் கேட்கப்படலாம். அதனால ஒரு மேடையில் மட்டுமே அது முடிவு செய்யப்படுவது என்பது எனது அரசியல் அனுபவத்தில் அது சரியா என்பது எனது கேள்வி. ஆனா இதை வச்சு உடனே அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எனது அனுபவம் வேறு, அவரது அனுபவம் வேறு. நானும் அதே கட்சியில் 5 வருடம் மாநில தலைவராக இருந்தவள் தான். அதனால அவரின் கருத்துக்களை அவர் அழுத்தமாக சொல்கிறார். ஆனா கட்சி ரீதியாக மற்ற தலைவர்களின் கருத்து, நிர்வாகத்தின் கருத்து, இவையெல்லாம் பின்னால கேட்கப்படும். அதில் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால இன்று அவர் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில தலைவர் ஒரு கருத்தை கேட்டால் அந்த கால பொழுதில் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒவ்வொரு கட்சியின் காரியகர்த்தாவின் முடிவாக இருக்க முடியும். நான் இப்ப ஒரு சாதாரண காரியகர்த்தா தான். ஆனால் இப்ப அவர் கருத்துக்கு மறுத்து பேச முடியாது. வருங்காலத்தில் பல விவாதங்கள் வரலாம். ஆனா என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும். அதுதான் ஒற்றை குறிக்கோளாக எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க போகிறோம் என்பதும் எங்களது குறிக்கோளாக இருக்கிறது. ஆக நாங்க 1 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதுதான் இப்பொழுது எங்களது குறிக்கோள். இதில் கூட்டணியை பற்றி இப்ப விவாதம் நடத்தி அதில் நாங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்பவில்லை, கவனத்தை சிதறடிக்கும் விரும்பவில்லை. இன்னும் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை எங்களது முழுவதுமான கவனம் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது என்பது எனது இப்போதைக்கு அதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுக ஆட்சியிலிருந்து இறக்கணும்னு சொல்றீங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் பேசும்போது இது வந்து ஆலமரம், எந்த புயலாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு திமுக. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க தெலுங்கானா ஆலமரத்துக்கு ஆலமரம் சொன்னாங்க. அந்த ஆலமரமே சாஞ்சுதான் போச்சு. ஆந்திரால இன்னொரு ஆலமரம் சாஞ்சு போச்சு. அதனால அரசியல்ல ஆலமரம் இது அசைக்கவே முடியாது, விழுதுகள் உள்ள மரம் இது விழவே விழாது என்றெல்லாம் சொல்ல முடியாது.